Branch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். நம்ம இப்படிதான் ஒரு பேட்டி கொடுத்துட்டு பாரத பிரதமர் ஐயா பாத்துக்கிட்டு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். நீங்க வேற அதுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்க இதுல அக்கறை காட்டாம எங்கேயாவது மழை இருக்கா, அங்க தீமை ஏத்தணுமா, அங்க எங்கேயாவது சண்டையை உருவாக்கலாமான்னு அலைதாங்க. நம்ம என்ன செய்ய? எஸ்ஐஆர் பணி நெல்லை மாவட்டத்துல 2.33 லட்சம் பேர் அந்த வாக்காளர்கள் இயக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பரவிட்டு அது நீங்க எப்படி பாத்தீங்க? ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் கடுமையாட்டு அந்த இதுல முயற்சி செய்து நல்ல ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணாங்க. அதுல 2-3 விஷயங்கள் கொடுத்த படிவங்கள்லாம் வாங்கிட்டாங்க. அதுல இப்போ ஆப்சன்ட், ஆளே இல்லாத வீடு, ஷிப்டிங் இருந்து புலம்பெயர்ந்தவர்கள், அதுக்கு அடுத்தது டெத்து, டபுள் என்ட்ரி, அப்ப ASDD-பாங்க. இந்த 4 விஷயமும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. 4க்கும் அதிகாரிகள் ஒண்ணுதான் நமக்கு உதவி செய்யணும். இதுக்கு எப்படின்னா ஆப்சன்ட்னா ஏன் ஆப்சன்ட் அவங்களுக்கு என்ன செய்யணும்? நோட்டீஸ் அனுப்பி அது உண்மையிலே அவங்க ஓட்டு இல்ல தேவையில்லைன்னு சொன்னாதான் நீக்கணும். அதே மாதிரி ஷிப்டிங்க்கும் அதே மாதிரி அவங்களுக்கு தகவல் கண்டிப்பா தெரிவிக்கணும். டெத்து அவங்க ஃபேமிலிக்கு கொடுக்கணும், அல்லது நம்மகிட்ட டெத் ரிஜிஸ்டரை என்ன செய்யணும்? கம்பேர் பண்ணணும். டபுள் என்ட்ரி எங்கெல்லாம் இருக்கோ 2ஐயும் கம்பேர் பண்ணி எங்க கொடுக்கணும். ஆக இந்த ASDD என்கிறத எல்லாருக்கும் கம்யூனிகேஷன் அனுப்பி முடிவு பண்ணும். அப்படி நம்முடைய மாவட்ட ஆட்சியர் உத்தரவு வச்சிருக்காங்க அதிகாரிகளுக்கு. அவ்வாறு நடந்தால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படாது. அது நியாயமா தம்பி அவர் சொன்னது? அந்த ஊருக்காரங்க யாரும் இல்லை, ஒரு 50 பேருக்கு சதி திட்டத்துக்கு பயிற்சி கொடுத்து அங்க விட்டுருக்காங்க. 50 பேர் அங்க இருக்காங்க. கலவரத்தை உண்டு பண்ணி நாங்க தந்துருந்தோம். அதுக்கு சில அதிகாரிகள், சில நிர்வாகங்கள் அதற்கு ஒத்துழைப்பு தாரேன்னு சொல்லி அந்த அடிப்படையில நீதிமன்ற உத்தரவு ஒன்ன வாங்கி வச்சுக்கிட்டு கலவரத்தை பண்ணலான்னு முயற்சி பண்றாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இந்தியாவில் ஆட்சி செய்த முதல்வர் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்படவும் மாட்டாங்க. எது வந்தாலும் எதிர்கொள்வாங்க. இந்த பூமி தமிழக பூமி, புண்ணிய பூமி, படித்த மக்கள் நிறைய இருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் ஒண்ணு உங்க மூலமா சொல்றேன், காவலர்களை அவ்வாறு அவங்க அடித்து கொலைவெறி தாக்குதல் பண்ணது நியாயமா? தடுப்பு சுவர்களை கொலைவெறி தாக்குதலோடு தாக்கி அவர்கள் முன்னேறி சென்றது நியாயமா? அவர்கள் மீது கொலை வழக்கு, அதாவது கொலை முயற்சி வழக்கு அவங்க மேல என்ன செய்யணும்? பதிவு பண்ணிருக்கணும். வழக்கு பதிவு பண்ணி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். அவங்க ஒரு திட்டத்தோடு தான் எவ்வாறு பாபர் மசூதியை இடித்தார்களோ, எவ்வாறு சதி செய்து காந்தியை கொன்னார்களோ, அதே நோக்கத்தோடு தேர்தலுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் அமைதி எடுக்க வேண்டும், இது ஒரு கலவர பூமியா மாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுவாது. அதுக்கு துணை போகின்றவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாறான அநியாயத்துக்கு துணை போகாண்டா என்று. Branch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.